ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் சூப்பராக இருக்கோம். எங்கே இருக்கோம் அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர். நாங்கள் ஸ்ரீபெரும்புதூர் வந்தோம், ஒரு சைட் ஒன்று பார்க்கறதுக்காக வந்தோங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர மழை பிடிச்சிருச்சு. அப்புறம் முக்கியமாக நம்ம இதுக்கு முன்னே சுங்குவாசத்தில் ஒரு கம்பெனி போட்டோம் இல்லைங்களா, வாட்டர் பிளாட்ஃபார்ம் இல்லாமல் நார்மல் களம் போட்டு நம்ம கம்பெனி வச்சு கொடுத்தோம். அது வந்து போட்டு ஒரு 6 மாதம் ஆகும் நம்ம கம்பெனியெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். நிறைய பேர் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் கம்பெனி போட்டு கொடுக்குறீங்க, ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒழுங்காக பண்ணுறாங்களா, நீங்கள் கம்பெனி போட்ட இடத்துல போயிட்டு எனக்கு வீடியோ எடுத்து கொடுங்க, அந்த மாதிரி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க. ஆனால் எனக்கு அது அமையலை. ஏன்னா வேலை சுற்றிட்டே இருக்கிறதுனால என்னால் அந்த டைமை எடுத்துக்க முடியல, இதுக்கு டைம் ஒதுக்க முடியல. ஆனால் உங்களுக்கு இது வந்து எனக்கு அமைஞ்சிச்சு. இது நான் போட்டு ஒரு 6 மாதம் தான் ஆகுது. நான் போட்டு கொடுத்த மிஷின் எப்படி இருக்குது, இல்லை கம்பெனி எப்படி இருக்குது, இங்கே கல் குவாலிட்டி எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே உங்களுக்கு ஓனர் வந்து நான் ஓனர்கிட்ட நான் நேரடி கேட்டு நான் இந்த வீடியோ போடுறேன். பார்க்கலாம், கண்டினியூ பண்ணலாம். மழை பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பார்த்து பயங்கரமாக மழை பிடிச்சிச்சு. ஓனருக்கு ஃபோன் பண்ணியிருந்தோம், ஆஃபீஸ் பூட்டி இருக்கு பாருங்க. ஓனருக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், வரேன்னு சொன்னார். என்ன பண்ணுறாரா பார்ப்போம். கொஞ்சம் வந்து சீட்டு போட்டிருக்காங்க இந்த இடம். இந்த முழுசாவே இந்த இடம் முள்ள நான் சீட்டு போட சொன்னேன், நிற்கிறதுக்கு அப்போ தாங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். பாருங்க, கல்லெல்லாம் சூப்பராக இருக்கு. அதே மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. அவர் இன்னும் ஓனரே இன்னும் வரல, நாங்கள் வந்துட்டோம். ஆனால் கல் பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, அவ்வளோ நல்லா இருக்கு. கல் பாருங்க, இதே காட்டுறேன். கல் பினிஷிங் பாருங்க எப்படி இருக்கு. கல் சூப்பரா இருக்கு. முக்கியமா களம் பத்தாதுன்னு சொல்லிவிட்டு நான் களம் போட்டு கொடுத்தது 100 அடிக்கு உங்களுக்கு 32 அடி போட்டு கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக களத்திலேயே கல் அடிக்க வச்சுக்கிறாங்க, கல் எடுக்கிறதுக்கு இடம் இல்லாமல். மழையிலேயே வீடியோ எடுக்கிறேன் பாருங்க, கல் எப்படி இருக்கு பாருங்க. முக்கியமாக சென்னை சைடு ஸ்ரீபெரும்புதூர், இது வந்து சுங்குவாசத்திரம். என்னது சுங்குவாசத்திரம் உங்களுக்கு குரு கல்யாண மண்டபம். இங்கே யாருன்னா இந்த சைடு உங்களுக்கு 20-30 கிலோமீட்டர் வரையும் கொடுக்க முடியும். நீங்கள் இந்த சைடு யாருன்னா கல் வேணும் அப்படின்னா நான் ஓனர் நம்பர் போடுறேன், நீங்கள் ஓனர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. மிஷினை போற்றி வச்சுருக்காங்க, பரவாயில்ல. ஃபினிஷிங் பாருங்கள், கல் இது ஃபுல்லாக கியூரிங் ஆனது. மழை தான் பெஞ்சிட்டே இருக்குது, எப்படி வருதுன்னு தெரில வீடியோ. தான் பாருங்க, ஓனர் வந்துட்டார். ஓனர் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டரு. அவர் வந்து இப்போ கொஞ்சம் வெளியூரில் வேலை, இப்போ வெளியூரில் இப்போ போட்டாங்களாமா, அது கொஞ்சம் பிஸியாக இருக்கார். அதுவும் இன்றைக்கி தான் கரெக்டாக வந்திருக்காரு. நானும் கரெக்டாக ஃபோன் பண்ணும்போது பாரு இன்றைக்கி தான் நானும் வந்தேன் அப்படின்னாரு. பின்னாடி நடந்து போகிறாரு. அவர் வந்து அவங்க பையன், அவர் ஒரே பையன். அவர் வந்து ஃபஸ்ட்டு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அது நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்மளுக்கு கேட்டாருன்ட்டு நான் பண்ணி கொடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியலு மாறும், ஊருக்கு மாறும். மெட்டீரியலு நான் சொன்ன முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு ரவுண்டாக குண்டாக இருக்கணும் மெட்டீரியலு. அப்படி இருந்துச்சுன்னா ஃபினிஷிங் நல்லா வரும். முக்கியமாக சென்னை சைடு எல்லாருமே இந்த கரிதூள், வந்து பிளையாஸ் கரிதூள் வச்சு பண்ணுவாங்க. ஆனால் இவர் வந்து நான் எப்படி ஃபஸ்ட்டில் சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி செஞ்சிட்ருக்காரு. வேலை செய்யறதுக்கு முன்னே ஆயில் ஒரு வாட்டி தடவை. சரி, நீங்கள் என்ன தான் மிஷின் வாங்கி கொடுத்தாலையும் மெயின்டைன் தான். இதெல்லாம் ஒன்றும் ஒரு 6 மாதத்தில் இதெல்லாம் ஓட்ட முடியும். இது பாரு, இந்த மாதிரி இருந்தால் ஒன்றுமே ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் வேலையை முடிச்சுட்டு சுத்தமாக கழுவிட்டு ஆயில் ஒரு சட்ஸ் இந்த மாதிரி ஒரு பட்டையை ஒரு 6 இன்ச்சுக்கு ஒரு 4 இன்ச்சுக்கோட ஒரு இது மாதிரி பெல்ட் பண்ணி கொடுத்தா கிளீனாக சுரண்டி பண்ணிடணும். சரி, ஓகே. ஆயில் தடவை சொல்கிறீங்க, காலையில் வேலை செய்யறதுக்கு முன்னே ஆயில் தடவிடணும். சரி, ஓகே. இது மாதிரி இந்த மாதிரி மட்டமாக நிறுத்தக்கூடாது. வேலையை முடிச்சுட்டு மழையில் இப்படி நிறுத்த சொல்லுங்க. அதுக்கப்புறம் மழையிலேயே நிறுத்தக்கூடாது. அதுக்குள்ள தண்ணி நீங்க என்ன பண்ணோம், இதை சுத்தமா கிளீன் பண்ணிட்டு இது எல்லாமே சாக்கு பை கட்ட சொல்லுங்க. சரி, இதை உருளிய தவிர இது இங்க இருந்து பிடிச்சி இது ஃபுல்லா சிமெண்ட் பை போட்டு நல்லா சுத்திருங்க. கிளீன் பண்ணவே தேவையில்லை. சரி, மேல கிளீன் பண்ணி சும்மா விட்டா போதும். ஒரு 2-3 மாசத்துக்கு ஒரு அந்த தார் பை சாக்கு பை கிழிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மாத்திடல. இது இப்படி பாரு எப்படி இது. இதை வந்து உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா இதையும் இந்த நெட்டையும் கழட்டி இதை எடுத்துருங்க. ஒன்று யூஸ் இல்லை, ஒன்று வச்சு போகலாம். ரெண்டுமே வேண்டாம்.
இது உருளையே உங்களுக்கு ஆலோ பிளாக் கம்பெனிக்கு உருளை தேவையில்லை. இது வந்து ஆலோ பிளாக்குக்கு வந்து நம்மளுக்கு இந்த பிளையாஸுக்கு தான் இந்த வீல் தேவை. ஆலோ பிளாக்குக்கு வீல் போடணும்னு அவசியம் இல்லை. மாம்பழை போடுறது போட்டுக்குது. அதனால இன்னைக்கு இது ரெண்டையும் கழட்டி போடுங்க. கழட்டி போட்டால் உங்களுக்கு கலக்கிறதும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மிக்சிங்கும் உங்களுக்கு டக்குனு ஆகும். ஆகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க இப்படி போட்டால் இப்போ இது சுத்தாமல் உள்ள அடைச்சின்னு எதுக்கு சுத்தல. இவங்க ரிலீஸ் பண்ணி டிரைவர் ரிலீஸ் பண்ணாரு. திருப்பி சிமெண்ட் கழுவி விட்டாதானே நீ சொல்றீங்க அவன் செய்யலையா கழுவிட்டு போனோம் எல்லாம் துருவ டெய்லியும் கழுவுறாருப்பா. ஆனா இருந்தால ஃபுல்லா வந்து இல்ல 6-7 மணி வரைக்கும் வேலை செய்யறாங்களா. அப்புறம் பாரு எவ்வளவு இருக்குது. இதை வந்து கிளீன் பண்ணி இதை இப்போ சாக்கு போய் கட்டி சொல்லுங்க. இதுல இருந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணுங்க. இதெல்லாம் இப்படி விட்டுன்னு வராங்க. இதெல்லாம் இப்படி விடக்கூடாது. மழை பெய்யுது தூக்கி மேல நிக்க வச்சிடணும். மட்டமா விடக்கூடாது, தூக்கி மேல விட்டுருணும். அப்போ உங்களுக்கு மழை பெஞ்சாலும் கீழே போயிடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சீட் தான் ஒன்று போட்டுருங்களாம். ஒரு ஒரு 10 இப்படி அகலத்துக்கு ஒரு 10 அடிக்கு ஒரு 8 அடிக்கு 8 அடி இப்படி 4 கால் அங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று நட்டு கூட போட்டுக்கலாம். இல்ல மண்ணு போட்டுக்கலாம். மண்ணுக்கு டிஸ்டர்ப் இருக்குன்னா இங்க ஒரு ஆங்கிள் எடுத்துங்க. இங்க ஒரு ஆங்கிள் அங்க ஒரு ஆங்கிள் தூக்கி டீ மாதிரி போட்டு மறைச்சு விடுங்க. இது சேஃப்டியா இருக்குல்ல. காசு கேடு அப்புறமா வேஸ்டா போயிடும் சீக்கிரமா. இங்க உப்பு வேற பாருங்க. இதுக்குள்ள திரும்ப இதுவே திரும்ப பிடிக்குது. அப்படியே ஆட்டுங்க சீக்கிரமா திரும்புறோம். ஆமா சுத்தமான உப்பு தண்ணின்றதுனால அப்படி. இதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு இது நல்லா இருக்கும். இந்த டை கழட்டி வச்சா சுத்தமா கிளீன் பண்ணிட்டு ஆயில் வச்சு வைக்கணும். சரிங்க. அதுக்குள்ள துணி பிடிச்சிக்கலாம். இதுல எனக்கு தெரிஞ்சு கல் குவாலிட்டியில நல்லா பினிஷிங் சூப்பரா இருக்குது. நீங்க இந்த ஜல்லியாவை போட்டாவே அந்த பினிஷிங் வந்து வந்துடும். நீங்க டெஸ்ட் போடும்போது டெஸ்ட் அதிகப்படுத்தினா அந்த கேப்புக்கு நிறைய சிமெண்ட் வேணும். இதுவே நீங்க ஜல்லி ஜாஸ்தி போடும்போது அந்த ஜல்லி கேப் கம்மியா இருக்கும். இதுல மணல் கலந்துருக்கேன். இதுலயே கலந்துருக்கு. ரொம்ப கம்மியா போட்டு ஜாஸ்தி நீங்க இது ஒரு 70-80% போடுங்க. 20% இது போடுங்க. வெறும் எதுவும் வேணாம். நீங்க ஜல்லி ஜாஸ்திக்கணும். ஜல்லியா கிட்டும் தப்பு இல்லை. ஆனா அதுலதான் கல் குவாலிட்டியா வரும். நீ இதை மட்டும் மாத்துங்க. ஜல்லி ஜாஸ்தி போறோம் குவாலிட்டி அதிகமாகும். ஆமா நீங்க பினிஷிங் ஒண்ணு இல்ல வேலைலாம் ஒண்ணும் இல்லை. இது நீ எவ்வளவு போட்டாலும் கல்லு ரஃபாலாம் வராது. சிப்ஸை பொறுத்த அளவுக்கு நல்லாதான் வரும். அவங்களுக்கு இது போட்டா பாஸ்டா இறங்கும் சீக்கிரமா. அதனால அவங்க பாஸ்டா போட்டு போறாங்க. அப்படி வேண்டாம். ஜல்லி ஜாஸ்தி பண்ண சொல்லுங்க. இந்த மிஷினரிங்க எல்லாம் சுத்தமா கிளீன் பண்ண சொல்லுங்க. பரவாயில்ல. ஓரளவுக்கு மாசம் எவ்வளவு கல் வெளியே போகுது? மாசம் ஒரு அதான் இப்ப இது வரைக்கும் ஒரு 15,000 கல் போயிருக்கும். எத்தனை மாசத்துல? இப்ப இந்த மாசத்துல ஆமா உங்களுக்கு சீசன் இது வரைக்கும் ஆரம்பிச்சது இது வரைக்கும் ஒரு 15,000-20,000 கிட்ட போயிருக்கும். அதுவும் போற அளவுக்கு அடிங்க. ஒன்றும் தப்பு இல்லை. கல் மட்டும் நம்மளுக்கு குவாலிட்டியா இருக்கட்டும். கல் லேட்டா நம்ம கிட்ட இருந்தாலும் தப்பு இல்லை. வாரத்துக்கு 2 நாள் அடிச்சா கூட தப்பு இல்லை. இல்ல அவன் டெய்லி அடிக்கிறான்றான். எத்தனை பேர் தீபாவளிக்கு ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு. 20 மட்டும் தான் இருக்கு லால். சரி மற்றபடி எல்லாம் போயிட்டாங்க. சரி பாத்துக்கலாம். இது மட்டும் பாத்துக்காங்க. நான் போன் பண்ணுங்க. எதுனா ஃபோன் பண்ண பேசினா